ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு OTT. நாம் இந்த கிளாஸில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 2ல் யூனிட் 1 நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரெடியூஸ்டு சிலபஸ் மட்டும் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ நம்பர்ஸில் மல்டிப்ளிகேஷன்னா என்ன, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் பாருங்கள் மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ 4 இந்த சிம்பிள் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் கிராஸ். ஓகே, இதுதான் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். இதுக்கு பேர் என்னது? கிராஸ், CROSS, கிராஸ். ஸோ இதுதான் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ஸோ ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா 4, அது வந்து மல்டிப்ளிகேண்ட். ஓகே, கிராஸ். இந்த 5 என்னது? மல்டிப்ளையர். ஓகே, இது எப்படி படிக்கணும்னா, எப்படி ரீட் பண்ணணும்னா 4 × 5, தட் இஸ் 4 5s are 4 5s are என்ன? 20. ஃபோர்த்து டேபிள் தெரியும் இல்லையா? ஸோ இது வந்து டேபிளில் படிச்சிருப்பீங்க, அதுதான் 4 5s are 20 ஆன்சர். ஓகே, ஸோ இந்த 4 எப்படி வரும், இந்த 5 எப்படி வருங்கிறத நம்ம இதில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் வந்துட்டு மல்டிப்ளிகேண்ட், செகண்ட் நம்பரு மல்டிப்ளையர், தேர்ட் ஒன் ஓகே ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வர நம்பர் வந்துட்டு ப்ராடக்ட். ஓகே, 4 5s are 20, இந்த 20ங்கிறது என்னது? ப்ராடக்ட். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க, மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆடிங் த சேம் நம்பர் டு எ ஸ்பெசிஃபைடு நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷன்லாம் ஒன்றும் இல்லை, சேம் நம்பரை ஒரு ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? மல்டிப்ளிகேஷன். இங்கே பாருங்களேன், 4 + 4 + 4 12 இருக்கு இல்லையா? ஸோ இது எப்படி எழுதலான்னா, ஃபஸ்ட்டு 4 எழுதிக்கிங்க. ஓகே, ஸோ 4 எழுதிங்க. 4 எத்தனை டைம் வந்திருக்கு? 1 2 3 டைம்ஸ் வந்துருக்கு இல்லையா? 1 2 3. ஸோ கிராஸ் போட்டுங்க, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கிராஸ் 3 டைம்ஸ். ஓகே, இப்போ வந்துட்டு 4 3s are என்ன? 12. ஓகே, மல்டிப்ளிகேஷன் டேபிள். இது வந்துட்டு என்னது? ப்ராடக்ட். ஓகே, மல்டிப்ளிகேண்ட், மல்டிப்ளையர், ப்ராடக்ட். ஓகே, ஸோ அதான் 4 × 3 = 12, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 4 வந்து 3 டைம்ஸ் ஆட் பண்ணுறோம். ஹியர் வி ஆட் 4 3 டைம்ஸ் அண்ட் த ஆன்சர் இஸ் 12. ஓகே, ஸோ ஒரு நம்பரை ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? மல்டிப்ளிகேஷன். ஒரே நம்பரை ஸ்பெசிஃபைடு சேம் நம்பரை ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் மல்டிப்ளிகேஷன். சிம்பிள் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஏற்கனவே சிம்பிள் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த கிராஸ். ஓகே, இந்த சிம்பிள் தான் என்னது? இந்த கிராஸ் சிம்பிள் தான் என்னது? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ஓகே, ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இது வந்து மல்டிப்ளிகேஷன் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இந்த குரூப்பில் பாருங்களேன், எத்தனை ட்ரீ இருக்குது? 1 2 3 4 ட்ரீஸ் இருக்குது. ஓகே, ஸோ 4 ட்ரீஸ். எத்தனை குரூப் இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 குரூப் இருக்குது. 5 குரூப்லேயும் எத்தனை ட்ரீஸ் இருக்குது? 4 ட்ரீஸ் இருக்கு இல்லையா? ஸோ 4 ட்ரீஸ் இன் 5 குரூப். ஸோ மொத்தமாக எத்தனை ட்ரீ இருக்கும்? 4 5s are 20, அதான் இங்கே எழுதியிருக்காங்க. அது எப்படி எழுதுறேன்னா 4 trees × 5 group = 20. ஸோ நீங்கள் வேணால் கூட கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை ட்ரீ இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. டோட்டல் வந்து என்னது? 20 ட்ரீஸ் இருக்குது. ஸோ 4 ட்ரீஸ் எத்தனை குரூப்பு? 5 குரூப். 4 5s are என்ன? 20. புரியுதா எப்படி மல்டிப்ளை ஆகுதுன்னு? ஸோ இது இன்னொரு வகையில் எப்படி இல்லைன்னா 4 வந்து 5 டைம்ஸ் ஆட் பண்ணணும். 4 வந்துட்டு எத்தனை டைம்ஸ்? 5 டைம்ஸை ஆட் பண்ணணும். தட் இஸ் 4 + 4 + 4 + 4 + 4 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 20 கிடைக்கும். அதான் இங்கே பாருங்கள், 4 + 4 trees + 4 trees + 4 trees + 4 trees ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 20 கிடைக்குது இல்லையா? ஸோ மல்டிப்ளிகேஷன் என்னது? மல்டிப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் ரிப்பீட்டட் அடிஷன். ஒரு நம்பரை ரிப்பீட்டாக ஆட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கக்குள்ள நமக்கு என்ன கிடைக்கும்? மல்டிப்ளிகேஷன் கிடைக்கும். மல்டிப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் ரிப்பீட்டட் அடிஷன். ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் நம்பர் மல்டிப்ளிகேண்ட், செகண்ட் நம்பர் மல்டிப்ளையர், தேர்ட் நம்பர் ஈக்குவல் டு அந்த பக்கம் கிடைக்கிறது ப்ராடக்ட். இங்கே வந்துட்டு நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இன் ஈச் குரூப். ஸோ இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இன் ஈச் குரூப் 4. ஸோ ஒரு குரூப்பில் எத்தனை ட்ரீஸ் இருக்குது? 4 குரூப் இருக்குது. 4 ட்ரீஸ் இல்லையா? அதை போட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் குரூப்ஸ் டோட்டலாக எத்தனை குரூப் இருக்குது? 1 2 3 4 5 குரூப் இருக்குது. ஈக்குவல் டு 20. டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் என்னது? 20.
எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 கிடைக்கும். தட்ஸ் ஆல். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ நம்பர் வித் அதர் நம்பர் கேன் பி டன் இன் த ஃபாலோயிங் வேஸ். ஸோ டிஃப்ரெண்ட் வேயில் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். டாட் மல்டிப்ளிகேஷன், ரிப்பீட்டட் அடிஷன், ரீக்ரூப்பிங், ஸ்டாண்டர்ட் மல்டிப்ளிகேஷன் அல்காரிதம், லாட்டிக்ஸ் மெத்தட். ஸோ மல்டிப்ளிகேஷனை 5 மெத்தடில் நம்ம பண்ணலாம். ஓகே, ஆன்சர் வந்து சேமாக தான் வரும். ஸோ நமக்கு டாட் மெத்தட் கிடையாது. ஓகே, டாட் மல்டிப்ளிகேஷன் நமக்கு சிலபஸ் இல்லை, அதை நம்ம வந்து பார்க்க வேணாம். ஸோ ரிப்பீட்டட் அடிஷன் நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ ரிப்பீட்டட் அடிஷன் நமக்கு இருக்குது. ஸோ ரிப்பீட்டட் அடிஷன்னா பாருங்கள். Let us recall the repeated addition we have learned in lower class. So find the total number of flowers. எத்தனை ஃப்ளவர்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 9 ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதை எப்படி மல்டிப்ளிகேஷன் எழுதுகிறேன் பாருங்களேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு அடிஷனில் எழுதுகிறாங்க. 3 ஃப்ளவர்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 9 கிடைக்குமா? அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ எத்தனை குரூப் இருக்குது? 3 குரூப்ஸ் இருக்குது. ஒரு குரூப்லேயும் எத்தனை ஃப்ளவர்ஸ் இருக்குது? 3 ஃப்ளவர்ஸ். ஓகே, ஸோ 3 ஃப்ளவர்ஸ் 3 குரூப்ஸில். ஓகே, ஸோ 3 3s are 9. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த குரூப் எழுதுங்க. சாரி, ஃப்ளவர்ஸ் எத்தனை எழுதுங்க, அடுத்து குரூப் எழுதுங்க. எழுதிட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதே போல் இங்கே பாருங்களேன். ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை லீவ்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 லீவ்ஸ் இருக்கா? எத்தனை குரூப் இருக்குது? கிராஸ் எத்தனை குரூப் இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒரு குரூப்பு 1, இது ஒரு குரூப்பு 2, இது ஒரு குரூப்பு 3, இது ஒரு குரூப்பு 4. ஓகே, 4 குரூப்ஸ். ஸோ 4 குரூப். 4 4s are 16. ஓகே, 4 4s are 16. ஸோ அதே போல் எத்தனை ஆப்பிள் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 ஆப்பிள்ஸ். எத்தனை குரூப்பு? 1 2 3 4 குரூப். 5 4s are 20. ஓகே, ஸோ 5 4s are 20. இங்கே எப்படி எழுதணும் பாருங்களேன். இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரிப்பீட்டட் அடிஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 5 ஆப்பிள் இருக்கா? ஸோ 5. இங்கே ஒரு ப்ளஸ் போட்டுக்குங்க. அடுத்து 5 ஆப்பிள், அடுத்து 5 ஆப்பிள்ஸ், நெக்ஸ்ட்டு 5 ஆப்பிள்ஸ். ஸோ 4 5s. ஓகே, 4 5 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 20 கிடைக்குமா? ஸோ இதை மல்டிப்ளையில் எப்படி எழுதுறது? மல்டிப்ளையரில் எழுதணும்ல. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எத்தனை ஆப்பிள்ஸ்? ஓகே, 5 ஆப்பிள்ஸ். எத்தனை குரூப்ஸ்? கிராஸ் 5 குரூப்ஸ். 5 5s are என்ன? 20. இதுக்கு தான் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஓகே, புரியுதா? ஏன் மல்டிப்ளிகேஷன் டேபிள் படிக்க சொல்லிருக்கோன்னு? 5 5s are 20ன்னு நமக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிளில் படிச்சிங்கன்னா நல்லா கரெக்டாக எழுதிடலாம். இல்லைனா இதை போல் ஆட் பண்ணி நம்ம எழுதணும். அது ரொம்ப டைம் எடுக்கும். சரியா? இல்லைனா நீங்கள் இத்தனை 5 போட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி 20ன்னு கிடைக்கிறதுக்கு இந்த டேபிள்ஸ் ஈஸியாக நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா 5 5s are 20ன்னு நம்ம எழுதிடலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இப்போ பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஆஃப் 2 3 4 5 10. ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி அதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி அதை வந்து எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதை எப்படி அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செகண்ட் டேபிள். நம்ம செகண்ட் டேபிள் சொல்லணும்னா 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are நம்ம இப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ செகண்ட் டேபிள். ஸோ அந்த டேபிள் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே 2 வந்து ஃபஸ்ட் வச்சுருக்காங்க. 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8, 2 5s are 10. இது வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள் தான். ஓகே, ஸோ இந்த டேபிளை வந்து நம்ம எப்படி எழுதுறதுன்னு தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஸோ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈச் பாக்ஸ் ஹேஸ் 2 balls, repeated addition facts, multiplication facts. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் எத்தனை பால் இருக்குது? 1 2 பால் இருக்கா? 2 போட்டுக்கிட்டாங்க. ஓகே, 2 balls. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க 2 வந்துட்டு இதில் இருக்கிற ரோ. ஓகே, ரோன்னு என்னன்னு சார் கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். அது நமக்கு சிலபஸில் இல்லை, அதனால் அதை அப்படியே இங்கே சொல்லாமல் விட்டுட்டேன். இந்த டாட் மல்டிப்ளிகேஷனில் பாருங்களேன். ஸோ இதுதான் ரோ. ஓகே, இதுதான் ரோ. நம்பர் ஆஃப் ஹரிசாண்டல் ரோஸ். ஹரிசாண்டல்னால் இப்படி இருக்கிறது. ஓகே, இந்த சைடில் இருக்கிறது ஹரிசாண்டல். வெர்டிக்கல்னால் செங்குத்தாக இருக்கிறது வெர்டிக்கல். ஸோ ஹரிசாண்டல் ரோ எத்தனை இருக்குது? 2 இருக்குது. நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் காலம்ங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக 1 2 3 4. ஸோ இதுதான் வந்துட்டு காலம். இது வந்துட்டு வெர்டிக்கல், சாரி ஹரிசாண்டல் ரோ வந்துட்டு 2 1 2. ஸோ 2 இருக்குது. அதே போல் வெர்டிக்கல் காலம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 இருக்குது. ஓகேவா? ஸோ அதான் 2 4.
ஸோ இப்போ இந்த 2v4 மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × 4 2 4s are 8. எப்படி சார் 8 வந்துச்சுனாக்கா இந்த 2v4 ஆட் பண்ணக்குள்ளே 8 வந்துடும். சரி மல்டிப்ளை பண்ணக்குள்ளே 8 வந்துடும். இல்லைனா கூட நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டார்ஸை வந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7 8 8 ஸ்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ப்ராடக்ட் வந்து என்னது 8. டோட்டல் வந்து கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ ஹரிசாண்டல்லாம் தெரிஞ்சிச்சு. இது வந்து ஹரிசாண்டல், இது வந்துட்டு வெர்டிக்கல், ஓகே, வெர்டிக்கல் காலம். ஸோ இதை வந்து ரோன்னு சொல்லுவோம், இதை வந்துட்டு காலம்னு சொல்லுவோம். ஓகே, ரோ காலம். காலம் வந்து செங்குத்தாக இருக்கிறது. ஓகே, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ இங்கே எத்தனை ரோ இருக்குது? 1 2 2 ரோஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த 2 இங்கே எழுதிக்கிட்டேன். எத்தனை காலம் இருக்குது? 1 காலம் கிராஸ் 1. ஸோ ஒரு காலம் 2 ரோஸ், தட் இஸ் 2 × 1 என்னது 2. டோட்டலாக எத்தனை பால் இருக்குது பாருங்கள், 1 2 2 பால் இருக்கா, அது இந்த ஆன்சராக நமக்கு கிடைக்கும். ஸோ அதே போல் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2. ஓகே, அதான் 2 + 2. ஓகே, ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்ட்ஸில் 2 + 2 போட்டுக்கலாம். 2 + 2 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 4 தான் கிடைக்கும். ஓகே, இது அடிஷனில். ஸோ இப்போ அப்படியே மல்டிப்ளிகேஷன் பாருங்களேன். எத்தனை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது எத்தனை ரோ இருக்குது. 1 2, அதே 2 ரோ தான். எத்தனை காலம் இருக்குது பாருங்கள், 1 2. இப்போ 2 காலம் இருக்குது, இங்கே 1 காலம் தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ 2 × 2 4. ஸோ இங்கே எத்தனை ரோ இருக்குது பாருங்கள், 1 2 2 ரோஸ். ஓகே, எத்தனை காலம் இருக்குது? 3 1 2 3 3 காலம். 2 3s are 6. இங்கே வந்து அடிஷன். ஓகே, 2 + 2 + 2 இதை ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? 6 தான் கிடைக்கும். 3 2வையும் ஆட் பண்ணி பாருங்கள், 6 தான் கிடைக்கும். மல்டிப்ளிகேஷனில் போட்டாலும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? சேம் ஆன்சர் 6. இங்கேயும் 6 தான் கிடைக்கும். ஸோ இதே போல் நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 ரோஸ் தான், 1 2. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், 1 2 2 2 2 எத்தனை 2? 1 2 3 4 4 2s ஆஃப் பால்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணுங்கள், 8 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை இங்கே எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு ரோ. ஓகே, இந்த ரோ எத்தனை காலம்? 4 காலம்ஸ். 1 2 3 4 4 காலம்ஸ், தட் இஸ் 2 × 4 2 4s are 8. ஸோ அதே போல் எத்தனை 2s இருக்குது? 1 2 3 4 5 5 2s ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணினா உங்களுக்கு 10 கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பாருங்களேன், மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்ஸில் எழுதக்குள்ளே எத்தனை ரோ இருக்குது ஃபஸ்ட்டு எழுதணும். 2 ரோஸ் இருக்குது, 1 2. ஓகே, எத்தனை காலம் இருக்குது? 1 2 3 4 5 6 காலம் இருக்குது. ஸோ 6 காலத்தை செகண்டாக எழுதிக்கிட்டு இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 6s are 12. ஓகே, புரியுதா? இந்த வேயில் அப்படியே எல்லாத்தையும் நம்ம ரைட் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். மல்டிப்ளை பை 2. இங்கே லீவ்ஸ் இருக்குது. எத்தனை லீவ்ஸ் இருக்குது பாருங்கள் ஒரு குரூப்பில்? 1 2 2 லீவ்ஸ் இருக்குது. எத்தனை குரூப் இருக்குது? 1 2 3 4. ஓகே, 2 × 4 அதான் இங்கே ரைட் பண்ணியிருக்காங்க. 2 4s are 8. ஸோ இதெல்லாம் மேலே பார்த்தது தான். இன்னொரு டைமு ரீகால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வர நம்பரு மல்டிப்ளிகேண்ட், அடுத்து வர்றது கிராஸ். ஓகே, CROSS. இது வந்து கிராஸுங்கிறது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா நீங்கள் இப்படி எழுதணும். ஓகே, கிராஸ்ன்னு சொல்லணும். எதை கேட்டாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடுப்பான்னா அங்கே முடிச்சுட்டு இருக்கக்கூடாது, கிராஸ் இதை வந்து போடணும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக கிடைக்கிறது ப்ராடக்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை இப்போ நம்ம செகண்ட் டேபிள் பார்த்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது நீங்களே ஈஸியாக ஃபில்அப் பண்ணலாம். ஸோ 2 1s are 2, 2 2s are 4, அதே போல் 2 3s are 6, 2 4s are 8, 2 5s are 10, 2 6s are 12, 2 எடுத்து 7 மல்டிப்ளை பண்ணுங்கள், தட் இஸ் 14. எப்படி மல்டிப்ளை பண்ணுங்க பாருங்களேன். இதை வந்து நீங்கள் இந்த ஆடிலே பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த அடிஷனாகவே பார்க்கலாம். 2 இந்த 2 கூட ஒரு +2 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். 4 கூட +2 ஆட் பண்ணால் 6 கிடைக்கும். 6 கூட +2 ஆட் பண்ணால் 8 கிடைக்கும். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனில் இந்த அடிஷன் ஒழிஞ்சிருக்கு தெரியுதா? 2 2வாக நம்ம ஆட் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். ஓகேவா? ஸோ சேம் நம்பரை மல்டிப்ளிகேஷனாக என்ன? சேம் நம்பரை ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஆட் பண்ணுறது தான் என்னது மல்டிப்ளிகேஷன். ஸோ ரெண்டை வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். அதான் செகண்ட் டேபிள். அப்போ தேர்ட் டேபிள்னா என்ன சார்? 3ஐ வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கணும். அப்போ ஃபோர்த் டேபிள் 4 நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கணும். ஸோ அதான் ஒரு சேம் நம்பரை ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் மல்டிப்ளிகேஷன். அதான் இது வந்து 4 ஆட் பண்ணால் அது வந்து என்னது? ஃபோர்த்து டேபிள். அதே போல் 5 ஆட் பண்ணால் என்னது? ஃபிஃப்த்து டேபிள். நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆட் பண்ணால் ஃபிஃப்த்து டேபிள். அவ்வளோதான். ஸோ இந்த ஆக்டிவிட்டி நீங்களே ஃபில்அப் பண்ணுங்கள். ஸோ எக்ஸசைஸ் பாருங்களேன். 2 6s are 12 மல்டிப்ளிகேஷன் டேபிள். 9 2s are
18, 3 2s are 6, 7 2s are 14. இதே போல் இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் இருக்குது இல்லையா, செகண்ட் டேபிள். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து ஃபில்அப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்குரிய கிளாஸ் முடிச்சு நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஓடிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.